ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் பரபரப்பாக தேர்ஸ்டே மார்னிங் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஷரண் குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு வந்திருந்தாங்க, ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது என்னதுன்னு கேட்டார். நான் பன்னீர் செஞ்சுட்ருக்கேன்னு சொன்னேன். இது பார்த்தா பன்னீர் மாதிரி தெரியல, யாரை ஏமாத்துற அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாரு. நம்மளே கையும் ஓடாமல் காலம் ஓடாமல் பரபரப்பாக வேலை செஞ்சுட்ருக்கோம், இதில் இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டுக்காமல் நம்ம வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பன்னீர் கிரேவி, ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சுட்டு இருந்தேன். குக்கரில் பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அரிசியில் பொங்கல் செஞ்சுட்டு இருந்தேன். ஷர்வின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொங்கல் வேணாம், தோசை வேணும்னு கேட்டுட்டாரு. அதை ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு தோசையிலேயே முருங்கைக்கீரை பொடியெல்லாம் தூவி கொஞ்சம் ஹெல்த்தி வேர்ஷனாக மாற்றிட்டு அது கூடவே பன்னீர் கிரேவியும் தொட்டுக்க வச்சு ஊட்டியும் விட்டுட்டேன். ஊட்டி விட்டால் ஒரு 2 வாய் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றாங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி தான் அவசரமாக என் வாயில் நொழுந்தி சாப்பிடுன்னு திட்டி சாப்பிட வச்சுலாம் அனுப்பி வைப்பாங்க ஸ்கூலுக்கு. நீங்கள் சின்ன வயசில் எப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைக்கும் இதே மாதிரி ஊட்டி விடுவீங்களான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், கடகடன்னு சமைச்சாச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம் சிம்பிளாக செய்கிறது. லாஸ்ட்டில் நான் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தான். சொல்லக்கூடாது, அவன் காதில் வர மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அது என்னமோ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நம்ம என்னதான் எக்ஸ்ட்ரா வைக்கிறோமோ அது அப்படியே கரெக்டாக வரும். இதே பிரியாணி புலாவ்னா வைக்க மாட்டாங்க, காலி ஆகிடும். பன்னீர் கிரேவி பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஆமாம், ஷேப் சிம்பிள், ஷேப் அழகாக இருக்கு. போதும். ஸோ சைட் டிஷ்க்கு அந்த பன்னீர் கிரேவியை வச்சாச்சு. ரொம்ப கிரேவியாக இருக்காது, சாஸியாக இருக்கும் கொஞ்சம். அப்புறம் பிங்க் கலர் டிராகன் ஃப்ரூட் வந்து ஸ்நாக்ஸ் வச்சிடலாம். செம்ம கலராக இருக்கக்கூடாது. ஒரு ஹாஃப் டிராகன் ஃப்ரூட் வந்து வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு. பஸ் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், கடகடன்னு பேக் பண்ணிடலாம். மில்லட்ஸ் பொங்கல் வந்து எங்களுக்காக நான் வச்சுருக்கேன். குதிரைவாளி அரிசி சிறுபருப்பு போட்டு பொங்கல் வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ தாளிக்கணும், சட்னி அரைச்சி தாளிக்கணும். அவ்வளோதான் எங்களுக்கு காலையில். லஞ்சுக்கே எங்களுக்கு தனியாக ஏதாவது செய்யணும். இப்போ சாக்ஸை போடுறான்னு சர்வன்கிட்ட கொடுத்தேன். சாப்பாடு கட்டுற இடத்துல வந்து வச்சிருக்கான். இதை என்ன சொல்கிறது பாருங்கள், எது எங்கெங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் புது சாக்ஸ் மாதிரி எப்படி பளிச்சுன்னு தேய்ச்சி துவைச்சி வச்சுருக்கேன்னு தெரியுங்களா? கஷ்டப்பட்டு தேய்ச்சி துவைச்சி வைக்கிறேன். சரி, இது என்னது, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் தேய்ச்சி துவைக்கணும். ஆனால் நம்ம ஆம்பளை பசங்க வச்சிருக்கும் பொழுது பொம்பளை பசங்க ரொம்ப பொறுப்பாக யூனிஃபார்ம் அழுக்காக்காமல் வருவாங்க. இந்த ஆம்பளை பசங்க அப்படியே பெரட்டிட்டு வருவாங்க. ஷரண் குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு.